என்ன கவுன்சிலர் சார், இதுக்கே டயர்டானா எப்படி? இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வேலையே ஆரம்பிக்க போகுது. அத்த, அதுக்கு முன்னால மாமா ஜெயிச்சத நல்லா பெருசா கொண்டாடணும். ஆமாப்பா, பாண்டி சொன்ன மாதிரி இந்த வெற்றியை நம்ம பிரம்மாண்டமா கொண்டாடி ஆகணும். கடைசி வரைக்கும் யார் ஜெயிப்பான்னு கிரிக்கெட் மேட்ச்ல விறுவிறுப்பா போகுமே, அதே மாதிரி லாஸ்ட் பால்ல 6 அடிச்சு ஜெயிச்ச மாதிரி ஆயிடுச்சு. மாமா, நம்ம இதை செலிப்ரேட் பண்ணியே ஆகணும். நீ என்ன சீதா சொல்ற? எனக்கு தெரியும் சீதா, ஒரு பக்கம் நான் ஜெயிச்சாலும் இன்னொரு பக்கம் உன் புள்ள தோத்துட்டான்னு வருத்தம் இருக்கதானே செய்யும். என்ன இருந்தாலும் நீங்க ஜெயிச்சதுல எனக்கு சந்தோஷம்தான். அதான் அத்தையா சொல்லிட்டாங்களே, கொண்டாட வேண்டியதுதான். டேய், புரியாம பேசாத. ஒரே வீட்டுல அப்பனையும் புள்ளையும் மோத விட்டு வேடிக்கை பார்த்த அந்த எதிரி தான் இதுல ஜெயிச்சிருக்கான். டேய், நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த தனியார் செலத்தை ஏத்து நின்று ஜெயிக்கணும்னு நினைச்சோம். ஆனா அவன் மறுபடியும் நம்ம குடும்பத்தை ரெண்டா உடைச்சி நம்மளை தோக்கடிச்சிட்டான். இந்த நேரத்துல நமக்கு இந்த வெற்றி கொண்டாட்டம் இதெல்லாம் தேவைதானா? மச்சான், நீங்க தான் ஏதாவது சொல்லணும். நான் என்ன பண்றது? சம்பந்தி, என்னதான் நான் உங்க கட்சிக்கு எதிர்கட்சியில இருந்தாலும் அரசியல் நாகரிகம் தெரிஞ்சவ. யாரு நேர்மை? நீங்க இல்லையா பின்ன? சரி, இப்போதைக்கு என்ன? ஜெயிச்சவங்களுக்கு வாழ்த்து சொல்றது தானே முறை. சம்பந்தி, கை கொடுங்க. கொடுங்க சம்பந்தி. கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள். உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஏய், அந்த ஆள் இப்போ முன்ன மாதிரி இல்ல, கவுன்சிலர். சரி மாமா, அப்போ உங்க பதவியேற்பு திருவிழாக்கு எல்லாம் நல்லா ஏற்பாடு பண்ணிடலாமா? ஆமா, இதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு அந்த கொண்டு வச்ச லைட் வச்ச வண்டி வருமா எப்படி? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இது பதவி இல்ல, இது எனக்கு மக்களா பார்த்து கொடுத்திருக்கிற பொறுப்பு. அத சரியா செஞ்சா மட்டும் போதும்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் எப்படி ஆளுக்கு ஒரு வேலை இருக்கோ அதே மாதிரி எனக்கு இது ஒரு பொறுப்பான வேலை. 4 பேருக்கு நல்லது செஞ்சுட்டு இருந்தத இந்த பதவியை வச்சு நாம 400 பேருக்கு நல்லது செய்ய போறோம். இனி நாம போய் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்ப்போம். என்னாச்சு மாப்பிள்ள? மாப்பிள்ள எடுங்க. பொதுக்குழு மீட்டிங்க. அடுத்து யார கவுக்கிறதுக்கு ஒரு மாசம் சதி பண்ணிருக்கீங்க? ராஜா, நீ உள்ள போ. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். தாய்க்குலமே, தாய்க்குலமே, நீ எனக்கு பண்ணத எங்க பார்த்து சபர் 7 ஜென்மம் எடுத்தாலும் மறக்க மாட்டேன். உங்ககிட்ட நான் அப்புறமா வரேன். இப்ப நான் கவுன்சிலர் சார்கிட்ட பர்சனலா பேசணும். யாரும் குறுக்க பேசாதங்க. நோபடி டிஸ்டர்பன்ஸ் ப்ளீஸ்.
செம்மையா? ஆனா இங்க இருக்கிற சின்ன பசங்களெல்லாம் நியாயம் தர்மம்னு பேசி பேசி இவங்களை ஏமாத்தின மாதிரி ஊரே ஏமாத்தி கடைசியில தேர்தல ஜெயிச்சிட்டீல நீ. ஏய், நீ எல்லாம் ஒரு அப்பனாயா? இல்ல நான் தெரியாம கேக்குறேன், நீ எல்லாம் ஒரு அப்பனாயா? ஒவ்வொரு அப்பனையும் ஊர்ல வந்து பாரியா, தான் பிள்ளைய மேல ஏத்தி வச்சுதாயா பார்த்து அழகு பார்ப்பாங்க. ஆனா நீ ஸ்பெஷல். மார்க் என்னாச்சு சும்மாவா? என்ன மேல ஏறி கீழே தள்ளி நசுக்கி அழகு பாக்குறல நீ. ஓ, ஆனா உனக்கு தெரியுமாயா, உனக்கு எந்த அப்பனும் பிள்ளை எதுலயாவது ஜெயிக்கணும்னு கூட நினைச்சு பார்க்க மாட்டாயா? ஆனா நீ நின்னு ஜெயிச்சு காட்டிட்டுல நீ. மிஸ்டர் மார்க்கண்டேயன், இந்த நாள் உன் டைரியில குறிச்சு வச்சுக்கோ. இன்னையில இருந்து நீதான் எனக்கு முதல் எதிரி. உனக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு. பாருயா, ஒரு ரூபா கூட இல்ல. வச்சிருந்த மொத்த பணமும் போயிடுச்சு. போச்சு எல்லாம் யாரால? உன்னாலயா? உன்னால பேலன்ஸ் இந்த பணத்துல ஃபுல்லா குஷ்டே வந்திருக்க. இல்லையா? குடும்பமா எல்லாம் மொத்தமா சேர்ந்து என்ன காலி பண்ணிட்டீங்கல்ல? ஏய், ஆனா உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன்டா. இப்ப இங்க என் பணத்தை எடுத்து வையா, எடுத்து வைய. என் பணத்தை எடுத்து வையா, எடுத்து வையா, எடுத்து வை என் பணத்தை. கூட்டு போங்கடா. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன சீதா இவன் அந்த தனியா சலத்தை நம்பி ஏமாந்துட்டு லூசு மாதிரி நம்ம கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த ஆளை நம்பி ராஜா கிட்ட இருந்த மொத்த காசு, பணம், நகை, நிலம், வீடு எல்லாத்தையும் போட்டுட்டாங்க. என்ன சீதா சொல்ற? அந்த ஆளை நம்பி பணத்தை பறி கொடுத்த வேதனையில தான் அவன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். எத்தனை தடவை போன் அடிக்கிறது? எடுத்து என்னன்னு கேட்க மாட்டீங்களா? நான் கேட்டுட்டே இருக்கேன், ஒண்ணும் பேசாம இருந்தா என்னங்க அர்த்தம்? நான் என்ன நீ வச்ச ஆளுன்னு நினைச்சியா? இல்ல உங்ககிட்ட சம்பளத்துக்கு வேலை பாக்குறேன்னா நீ கூப்பிட்ட உடனே அப்படியே இருக்கிற வேலையெல்லாம் போட்டுட்டு சொல்லுங்க எஜமானு சொல்லிட்டுங்க. யோ, சும்மா இருந்த என்ன சொரிஞ்சு விட்டு எங்க அப்பனை ஜெயிக்கலாம், சுப்பனை ஜெயிக்கலாம், அரசியலுக்கு வா, தேர்தல் நில்லு, கவுன்சிலர் ஆக்குறேன், கலெக்டர் ஆக்குறேன்னு கலர் கலரா ரீல விட்டு என்ன மொத்தமா காலி பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு போன் பண்ணா எடுக்க மாட்டியா நீ? உனக்காக அத்தனை லட்சம் செலவழிச்சு கடைசியில் நீ தோத்து போனதுனால நஷ்டம் அடைஞ்சது நானு. அதை எப்படி சரி கட்டலாம்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல அடுத்து என்ன பண்ணணும்னு நான் உங்ககிட்ட பேசலாமா? ஏன் பேச மாட்டியா? பேச மாட்டியா?
உன்னை நம்பி கையில இருக்கிற மொத்த பணத்தை இதுல போட்டு இன்னைக்கு கையில 10 பைசா இல்லாம நிக்கிறேன். யாரால? எல்லாம் உன்னால தானே. அப்படி என்ன பெருசா செலவு பண்ணிட்ட? ஏன் கேட்க மாட்டேன்? ஏன் கேட்க மாட்டேன்? போடு மாப்ள போட்டா 6 மாசத்துல அள்ளிலாம் சீட்டு கம்பெனிக்கார மாதிரி என்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி கள்ள ஓட்டி எலெக்ஷன் பூத்து போலீஸுக்கு ரவுடிக்குன்னு கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கறதுன்னு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி 40 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கியா? 40 லட்சம். இந்த காசை யார் திருப்பி தருவா? என்னது 40 லட்சமா? யார்கிட்ட கதை விடுற? நீ செலவு பண்ண காசு 10 லட்சம் ரூபாய் தாண்டாது. நீ நாமினேஷன் பண்ணதுல இருந்து ஓட்டு எண்ணி ரிசல்ட் வர்ற வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் நான் பண்ண செலவே 40 லட்சம் ரூபாய் தாண்டி இருக்கும். இப்படி தோத்துட்டு வந்து நிக்கிறீங்க. என் பணத்தை யார் திருப்பி கொடுப்பா? இத பார், என்ன மாப்பிள்ளன்னு சொல்லி என் பணத்தைய வச்சு நீ மாமா வேலை பார்த்துட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. டேய், ஏற்கனவே உன்னை அடிச்சா ஏன்னு கேட்க எவனும் ஆள் இல்ல. இப்போ 5 பைசா கூட இல்லாம அனாதை மாதிரி நிக்கிற. அத மறந்துட்டு பேசுற. உன்னை அடிச்சா எனக்கு தான்டா கேவலம். போடா டேய், போடா. ஏற்கனவே நீ என்கிட்ட நடு ரோட்ல அடி வாங்கினது பத்தாதா? மறந்து போச்சா உனக்கு? 40 லட்சம்டா மொத்தமா போச்சு. குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்சிருந்தேன். இதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்கிறனோ இல்லையோ உன்னை உயிரோட விட மாட்டேன் பாத்துக்க. என்ன கொல்றதுக்கு முன்னாடி நீ இப்படி கத்தியே செத்து போயிடுவ போல இருக்கடா. ஆமா, ஏண்டா 40 லட்சம் ரூபாய் சொல்றியே, அது கணக்கு வச்சிருப்பல்ல? எங்க யாருக்கு எவ்வளவு பணம் கொடுத்த, யார் மூலமா பணம் கொடுத்தன்னு உனக்கு தெரியும்ல? ஊட்டி கழிச்சு படுறா. நீ பண்ணது 10 லட்சம் ரூபாய் கூட தாண்டாது. ஏதோ என் பேச்ச கேட்டு அரசியல்ல நின்று தோத்துட்டியே. உனக்கு ஏதாவது பண்ணலான்னு பார்த்தேன். நீ என்னையே எதிர்த்து பேசுறியா? டேய் போடா டேய், போய் உன் அப்பனுக்கு டிரைவர் வேலை பாரு. போடா. ஹலோ, பாத்தீங்களா உங்க மாப்பிள்ளை என்ன பேசிட்டு போறான் பாத்தீங்களா? அவன் தூரத்துல இருந்து பேசுனதுனால அவன் பேசினது காதுல விழல. இருந்தாலும் அவன் பாடி லாங்குவேஜ் வச்சு அவன் என்ன பேசியிருப்பான்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அவன் பேசின பேச்சுக்கு சும்மா விட்டு போயிருக்க கூடாது. இந்த இடத்துல அவன் அடிச்சு காலி பண்ணிட்டு போயிருப்பேன். உங்க முகத்துக்காக பாக்குறேன், இல்ல நடக்கிறதே வேற. நீங்க எதுக்கு எனக்காக பார்க்கணும்? அவனை பத்தி நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அவன் என்னென்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியாது. என்கிட்ட இருந்த பணத்தையும் ஒத்த வீட்டையும் புடுங்கிக்கிட்டு 5க்கும் 10க்கும் அலைய விட்டான். பிடிச்சத வாய்க்கு ருசியா ஒரு வாய் வாங்கி நான் சாப்பிட முடியாது. ஆஸ்பத்திரியில அவன் அம்போன்னு என்னை விட்டுட்டு போனதுல அனாதை பணமா ஆயிருக்க வேண்டியவள நீங்க தானே காப்பாத்தி விட்டீங்க. கார்த்திகை மார்கழின்னு பார்க்காம கொற்ற பனியிலையும் மழையிலையும் என்ன அவன் திண்ணையில படுக்க வச்சான். இவனுக்கெல்லாம் இது பத்தாது. சொல்லுங்க, என்ன பண்ணணும்? அவன் எப்படி என்ன ஒவ்வொரு நயா பைசாவுக்கும் கையேந்த விட்டானோ, இங்க பாருங்க சம்பந்தி, அதே போல அவனை நடு தெருவுல அலைய விடணும். அதுக்கு உங்க உதவியும் எனக்கு தேவைப்படுது. மார்கண்டேய குடும்பத்துல யார் நாசமா போனாலும் நான் தான் அதுக்கு ஆளா என்ன வேணா செய்ய தயாரா இருக்கேன். அது போதும், அது போதும். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அம்மா, அவன் போறப்போ அவன் எலெக்ஷனுக்கு என்னமோ 40 லட்சம் ரூபாய் செலவு பண்ண 40 லட்சம் ரூபாய் செலவு பண்ணு சொல்லிக்கிட்டே போனான். எனக்கு தெரிஞ்சு அவன் கணக்கு வழக்குல பொய் சொல்ல மாட்டான். அவன் பணம் எப்படி மிஸ் ஆச்சுன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். யாரு அவனா? 1 ரூபாய் செலவு பண்ணிட்டு 100 ரூபாய் செலவு பண்ண மாதிரி கணக்கு காட்டுவான். அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. நீங்க கிளம்புங்க. டேய், வண்டி ஏறா. மாமா, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். சரிம்மா. உமா, சாப்பிட்டியா? ஆபீஸ்க்கு எப்படி போற? கேப் வருதா? இல்ல, பாண்டி ஹோட்டல் போகும்போது டிராப் பண்ணிட்டு போறேன்னு சொன்னான். நான் டிராப் பண்ணவா?
அக்கா அக்கா என்னக்கா கிளம்பியாச்சா? நான் தான் லேட்டா? சரி வாங்க. பாண்டி, மாமா நாம கொஞ்சம் வெளியே போகணும். அவங்க போட்டும். மாமா நான் அக்கா கொண்டு போய் விட்டு வந்துடுறேன். அப்பலாம் போலாம். நீங்க ரெடியா உட்காந்துருங்க. டேய், உமாவை ரவி டிராப் பண்ணுவான். நீ இரு. புரிஞ்சுது மாமா, பக்காவா புரிஞ்சுது. நமக்கு 1008 வேலை இருக்குது, நம்ம போய் டிராப் பண்ணோம். நம்ம போலாம். மேகலா, கேப் புக் பண்ணிட்டியா? வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? மணி ஆயிடுச்சுமா, இப்ப வந்துரும். ஏய், ஏசி வண்டி தானே? இந்த வெயில்ல ஏசி இல்லாத வண்டியில போகவே முடியாதுடா சாமி. அதான் கேட்டேன். ஏய், எங்க போறீங்க? வெளியில போறோம். வெளிய போறீங்கன்னு தெரியுது, எங்க போறீங்கன்னு கேட்டேன். எல்லாம் ஒரு நல்ல காரியமா தான் மாப்ள போயிட்டு இருக்கோம். எங்க போறீங்க, எதுக்கு போறீங்கன்னு முதல்ல சொல்லுங்க. அது நல்லதா கெட்டதா நான் சொல்றேன். அது வேற ஒண்ணு இல்லைங்க. அது என்னன்னா, அது ஏய், என்ன சொல்லு. அது வந்து அது இப்போ மாமா ரிட்டையர் ஆயிட்டார்ல. ஏய், அவர் என்னமா ஆயிட்டு போறாரு, நீ எங்க போற அத முதல்ல சொல்லு. அதான் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அவர் வேலை இல்லாம இருந்ததுனால அத்தை வேலைக்கு போனாங்கல்ல. சரி, இப்போ ரவி வேலை இல்லாம இருக்கிறப்போ உமா வேலைக்கு போயிட்டு இருக்கால. நான் கேட்டது ஒரே ஒரு கேள்விதான், அதுக்கு பதில் சொல்லாம எதுக்கு இப்ப வீட்ல இருக்கிற எல்லாரையும் சுத்தி வந்துகிட்டு இருக்க? கடுப்ப கிளப்பாம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு மேகலா. அதான் இப்போ நீங்களும் வேலை இல்லாம இருக்கிறதுனால அதான் நான் வேலைக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் உன்னை எது வேலைக்கு போக சொல்லையே. நீங்க சொல்லலதாங்க, இருந்தாலும் நம்ம குடும்ப சூழ்நிலையை மனசுல வச்சுக்கிட்டு நான் வேலைக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏய், என்ன சூழ்நிலை, என்ன சூழ்நிலை இப்போ? ஏன் உங்களுக்கு தெரியாதா? 6 மாசமா வேலை இல்லாம இருக்கீங்க. இப்ப எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு சொல்லி அடுத்து உங்க பேச்சு கேட்டு கையில இருந்த மொத்த காசையும் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறீங்க. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு அடுத்து உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? அதான் நான் வேலைக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம நீ பாட்டுக்கு முடிவு எடுப்பியா? அப்புறம் எதுக்கு நான் இந்த வீட்ல புருஷன் இருக்கேன்? புருஷன்னு சொன்னா இந்நேரத்துல வீட்ல இருக்க கூடாது, வேலைக்கு போயிருக்கணும். நீங்க போகாததுனால நான் போறேன். என்னடி நானும் சொல்லிட்டே இருக்கேன், பேசிட்டே இருக்கேன். மாப்ள, கோவப்படாதீங்க மாப்ள. என்ன உங்க பொண்ணுக்கு சப்போர்ட்டா? 2 பேரும் சேர்த்து வச்சு வெளுத்துறோம் பாத்துக்கோங்க. ஐயோ மாப்ள, லெஸ் டென்ஷன் மோர் வர்க், மோர் வர்க் லெஸ் டென்ஷன் மாப்ள. இங்க பாருங்க, முதல்ல அவளை உள்ள போ சொல்லுங்க சொல்லிட்டேன். நீங்க வெளியில போயிருந்தா அவ பாட்டுக்கு உள்ள இருந்திருப்பா மாப்ள. இப்ப நீங்க உள்ள இருக்கிறதுனால தான் மேகலா வேலைக்கு போக முடிவு பண்ணிட்டா. இவளுக்குலாம் யாருங்க வேலை தருவா? 12ஆம் கிளாஸ் கூட தாண்டல. இதுக்கு முன்னாடி எதுவும் வேலை கூட பார்த்தது இல்ல. மேகலா ஆபீஸ் வேலைக்கு போகல, இது பிசினஸ். பிசினஸா? என்ன பிசினஸ்? உங்களுக்கு தெரியுமா, கல்யாணத்துக்கு முன்னாடி மேகலா 6 மாசம் பியூட்டிஷியன் கிளாஸுக்கு போய் சர்டிபிகேட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. அதுக்கு அதை வச்சுதான் பியூட்டி பார்லர் ஆரம்பிக்க போறோம். பியூட்டி பார்லரா? ஏங்க, அது ஆரம்பிக்கணும்னா கடைக்கு அட்வான்ஸ், மெட்டீரியல், இன்டீரியல், ஏசி அது இதுன்னு அதிகமா செலவாங்க. செலவு பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. பின்ன வேற யார் கவலைப்படுறது?
சம்மந்தி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சம்மந்தியா? ஐயய்ய, இந்த சம்மந்தி இல்ல. அப்புறம் தனிகாச்சலம். அறிவு இருக்கா உங்களுக்கு? அந்த ஆள் என்ன காலி பண்ணது பத்தாதுன்னு இப்ப என் பொண்டாட்டி வேற காலி பண்ண பாக்குறான். ஏண்டி ஆத்தாலும் மகளும் சேர்ந்து எனக்கு தெரியாம அந்த ஆள்கிட்ட போய் புது பிசினஸ் டீலிங் பேசுறீங்களா? இன்னும் என்ன ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க? என்னடி நான் கேட்ட இருக்க நீ நக்கலா பாத்துக்கிட்டு இருக்க? மாப்ள, ஏற்கனவே நீங்க எலெக்ஷன் வேலை பார்த்து பார்த்து ரொம்ப டயர்டா இருக்கீங்க மாப்ள. மாப்ள, நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க மாப்ள. மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். மேகலா போலாமா? வாமா. ஏய், முதல்ல ஒன்ன கொள்ளணும், எல்லாம் ஒன்னாலதான்.